கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த பூமியிலே யோபு 7:1 சொல்லியிருக்கிறது, போராடுவதற்கு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் படைத்திருக்கிறார். மனிதனுக்கு எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான். வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். எபேசியர் 6:12 இல்லை, எபிரேயரில் பார்க்கும்போது பாவத்தை எதிர்த்து போராடுங்கிறாரு. யூதாவில் பார்க்கும்போது விசுவாசத்துக்காக போராடுகிறாரு. அப்படியாக கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான தான்சானியா அவையிலிருந்து ஒரு 4 வாலிபர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்புகிறாங்க. தங்க பதக்கம் வென்றுதான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அவர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் 3 பேரும் பலவிதமான போராட்டங்களிலே போட்டிகளிலே கலந்து கொண்டு தோல்வி அடைகிறார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் தடகள போட்டியிலே ரொம்ப சிறப்பு பெற்றவன், நல்ல ஓடி பரிசு வாங்கினவன். உள்நாட்டுக்குள்ளே அவன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் அக்வார் என்கின்ற ஒரு வாலிபன். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த மாரத்தான் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடும்போது திடீரென்று அவன் கால் சுளுக்கி வலிக்கு கீழே விழுந்துடுறான். விழுந்தோடனே எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிறகு எழும்பி ஓடுறான். மறுபடியும் முதுகில் சுளுக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. பிறகு எல்லாரும் ஓடி போய் கோட்டையை அடைந்து ப்ரைஸ் வாங்கி விடுகிறார்கள். எவனோ உதவியாளர் பயிற்சியாளர் உனக்கு நான் ஃபஸ்ட் எய்டு செய்யட்டுமா, இனிமேல் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம், எல்லோரும் போய் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் எய்டு செய்யுங்க, நான் ஓடுறேன். என் நாட்டில் எனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ, நீங்கள் ஓடி போய் அந்த கோட்டை அடைந்தே ஆக வேண்டும், அது வரைக்கும் தொடர்ந்து ஓடு அப்படிங்கிறார். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு வாங்க அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதற்காக தான் நான் இப்போ ஓடுறேன், எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணவுடனே ஓடி போய் அந்த எல்லை கோட்டை கடந்து அவன் கீழே விழுந்து விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறது. எபிரேயர் 12:1 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் நியமித்திருக்கிற அவருடைய ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. இயேசுவை நோக்கி ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க. இரண்டாவது நாம் பார்க்கும்போது அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக தேவன் என்னை பிடித்தார். நான் ஒரு காலத்தில் சபையை பாழாக்கி கொண்டிருந்தேன், பழைய சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன். என்னை தேவன் பிடித்தார். அந்த பிடித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும். நான் ஓடுகிறதெல்லாம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓடுகிறேன்னு சொன்னது போல, நீங்களும் நானும் பவுலை போல லக்கை நோக்கி ஓடுங்க. பந்தய பொருள் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அந்த பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. மூன்றாவதாக பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த தான்சானியா வீரர் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் எவ்வளோ பலவீனம் வந்தாலும், வழியில் பல தடைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஏனென்றால் ஓட்டத்தை முடித்தவுடன் கர்த்தர் அவனுக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவோமா? இந்த 3 ஓட்டங்களையும் நீங்கள் பாருங்கள். நீங்களும் அப்படியாக லக்கை நோக்கி ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை அடையும்படி ஓடுங்க. உங்களுக்காக, நமக்காக, எனக்காக நித்தியத்தில் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய ஓட்டம் எல்லாம் போராட்டம் நிறைந்த ஓட்டம்தான். இவைகளெல்லாம் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேசும் கிரீடம். இந்த உலகத்தில் அழகி போட்டியெல்லாம் வின் பண்ணுறவங்க அது வாடி போயிடும், அந்த கிரீடம்லாம் அழிந்து போயிடும். அழிந்து போகிற கிரீடங்கள் அவைகள் எல்லாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அழியாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேசும் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை பெறுவதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். பாவத்தையும் பாரத்தையும் உதறித்தலை விட்டு ஓடுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்தியும், விருப்பத்தை நிறைவேற்றும் தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இணைய நடத்துங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவர்கள் சாட்சிகளோடு வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.